படம் எப்படி தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் படம் எப்படி படம் ஹிட் ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கு. ஹிட் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் போர் தெரியல, அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போதா இந்த படம் இல்ல சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. கதை எதை பத்தி பேசியிருக்காங்க? அப்பா லோன் வாங்கியிருப்பாரு, அதை வந்து பேங்க்காரங்க ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. அதை வந்து திருப்பி வீட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுக்கறது தான் படம். ஒரு மெசேஜ் இருக்கா படத்துல? இருக்கு. அதிக வட்டி அதிகமா வாங்குறாங்கல்ல, அதுக்காக எடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. என்ன நிறைய வாட்டி பார்க்கலாம். படம் சூப்பர் நல்லா தான் இருக்கு. கொடுத்த காசு ஒருத்தா நீங்க போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்ல ஆக்ஷனா தான் இருந்துச்சு. பேங்க் இது லோன் அது மாதிரிதான். அதாவது துணிவி படம் அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அதே மாதிரிதான் இது வந்து. அது வந்து ஏடிஎம் இது கிரெடிட் கார்டு, இது வந்து விவசாயம் இது மாதிரி அந்த இது கான்செப்ட். கிளைமேக்ஸ் எப்படி முடிச்சிருக்காங்க? ஓகே தான் ப்ரோ, நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா? யதார்த்தமா இருக்கு. எப்பவும் போல தனுஷ் படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி பத்தி பேசிருக்கீங்க. ஆமா ப்ரோ, ஸ்டோரி வந்து அந்த ஊர்ல நடந்த கான்செப்ட் வச்சு எடுத்துக்கிறாங்க. இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் போர் தொழில், அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கா? இல்ல ப்ரோ, போர் தொழில் பாத்தீங்கன்னா அது இன்வெஸ்டிகேஷன் அது மாதிரி போவோம். இது பாத்தீங்கன்னா கிராம சப்ஜெக்ட்ல கொஞ்சம் நல்லா ராபரி அந்த இதுல வச்சு எடுத்திருக்காங்க. நல்ல மெசேஜ் இருக்கு. நீங்க போர் அடிக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. விஜய் பிரகாஷோட பிஜிஎம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஓவராலா கொடுத்த ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. மட்டும்தான் ஓகே. தரமா இருக்குங்க. நல்ல ஸ்கிரீன் பிளே, நல்லா ஸ்டேஜ் பண்ணி சூப்பரா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா போகுது, அது மட்டும்தான். ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. படமா வருது ரொம்ப. பேங்க் ராபரி பத்தி ஆரம்பிக்கும், இன்னும் கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பேங்கிங் பத்தி அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் ராஜாவோட ரெண்டாவது படம் ஸ்டேஜிங் செம்மையா பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஆனா ப்ராப்பரா ஸ்டேஜ் பண்ணி எல்லா சீனுமே சூப்பரா. ரைட்டிங் நல்லா இருக்கு. எல்லாரும் போட்டு நடிச்ச மாதிரி ஜிவி போட்டு மியூசிக் போட்டுருக்காரு. எல்லாமே ஓவராலா டெக்னிக்கலி படம் ரொம்ப ஸ்ட்ராங், சூப்பரா இருக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோவா போகும், அவ்வளவுதான். ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான், பட் போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே நல்ல ஒரு பரபரப்பா போகும். வில்லேஜ் பத்தி அப்பா அந்த வில்லேஜ்ல இப்ப லோன் வாங்கிட்டு லோன் கட்ட முடியாம போறது, அதை வச்சு ராபரி கேஸ் நல்லா சொல்லியிருக்காங்களா? இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் போர் தொழில், அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கா இந்த படமும்? இன்ட்ரெஸ்டிங் நல்லா போகுது. கொடுத்த காசுக்கு ஒருத்தா. மறக்காம நம்ம சாண்டி மாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.